இதுதான் நம்ம வீட்டுக்கு இப்போ எலக்ட்ரிஷியன் ஒர்க் பண்ண போகிறாரு. அது வந்து இன்ஜினியர் வந்து ரெகுலராக பண்ணுறது உங்களுக்கு தான் பண்ணுவேன். அதாவது இப்போ ஃபேனுக்கு வந்து இப்போ இங்கே ஒரு 3 ஃபேன் வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த 3 ஃபேனுக்கு பைப் போட்டால் போயிடும். சோபா எந்த பக்கம் போட போகிறீங்க மட்டும் சொல்லுவாங்க. இந்த பக்கம் இங்கேருந்து ஆரம்பிச்சு இப்படி வரும் சோபா. உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா எனக்கு சீட்டிங் பண்ணால் சீட்டிங் நேராக வேணும் அப்படின்னு கேட்பாங்க. அப்படி பண்ணால் என்ன பண்ணோம்னா பால் சீலிங் பண்ண சொல்லுவோம், இதை பண்ண சொல்லுவோம். அது ஃபேன் மட்டும் தனியாக ஒதுங்கி இருக்குன்னு தெரியும். இப்போ எனக்கு எல்லா இடத்துலையுமே சென்டர் பண்ணி தான் போகணும். ஒரு ரூம் ஏரியா சென்டர் பண்ணி போட்டால் ஏரியாவில் வந்து இது வந்து பெரிய 20 அடி வரும், 23 அடி வரும். அப்போ 3 ஃபேன் போடணுன்ட்டு கேட்குறீங்க. 3 ஃபேனு சேனலியர் வேறு தேவையில்ல. சென்டராக 2 ஃபேனு சென்டர் சேனலியர். இப்போ என்னன்னா 2 ஃபேன் போட்டு நடுவில் ஒரு ஃபேனுக்கு நீங்கள் விட்டுருங்க. அது நம்ம ஃபேன் போடுறோமா லைட் போடுறோமா அப்படி பண்ணிக்கலாம்ல. அப்போ ஹாலில் வந்து 3 ஃபேன் பாக்ஸ். ஆமாம், ஓகேங்களா? இங்கே 2 ஃபேன் தான். இங்கே 2 ஃபேன். ஆமாம். இங்கிருந்து 4 அடி, இங்கிருந்து 4 அடி. இந்த ஷீட் வந்து 2 அடி ஷீட் இருக்குல்ல, 2 அடி 2 அடி 2 அடி நேரம் 4 அடி. இந்த பக்கம் 2 அடிக்கு வச்சா இந்த நேரம் 4 அடி. அப்போது இந்த விங்ஸு சுற்ற சொல்ல ஒரு இவ்வளோ தூரம் வந்துடும். அப்போ இந்த விங்ஸு சுற்றும்போது இவ்வளோ தூரம் வந்துடும். அப்போ இடையில இருக்கிறது எவ்வளோ இருக்குன்னா மிஞ்சி போனால் ஒரு 1.5 அடி தான் இருக்கும். தொட்டில் வரும். இப்போ நம்ம ஃபேன் இங்கே இருக்குன்னா இங்கே பெட்டு போட்டிருக்கோம். பெட்டை ஒட்டியே வரணுங்கிறாவா. அப்படிங்கும்போது இந்த ஃபேனில் தடுக்குமா? இங்கேருந்து 3 ஃபீட் எடுத்து போட்டாவே போதும். பெட்டில் படுத்துட்டு குழந்தைய பார்த்து எப்போவுமே தள்ளியாக தான் வைப்பாங்க. இப்போ பெட்டில் படுத்துக்கிட்டே அவங்க குழந்தைய பார்த்துக்கிற மாதிரி. என்ன இந்த குழந்தைய பார்த்துக்க போகிறேன்னு தெரில. ஆமாம், அங்கே தான் டிவி வரும். இதில் வந்து சின்ன ஃபேன் வருமா? சின்ன ஃபேன் வரும். சின்ன ஃபேன் தான் போடுவோம். சரி சரி ஓகே. ஏன்னா இவ்வளோ தானே சைஸ் இருக்குது. இங்கே வெறும் ட்ரெஸ்ஸிங். இது வந்து யூட்டிலிட்டி. வாஷிங் மிஷின் இருக்கும். ஃப்ரிட்ஜு டேபிள்லாம் போட்டால் சின்னதா இல்லை ஃபேனுக்கு சொல்கிறேன் நான். இடம் இல்லை. இப்போ வந்து இப்போ ஃபேன் லீக் போடலாம் 3 ஃபீட்டில் வந்து வைப்போம். இங்கேருந்து மொத்தம் பங்கிட்டு 2 பிரிச்சுவோம். அது பிரித்தா 3 அடி 3 அடி 3 அடி போயிடும். அப்போ 3 அடி லீஃபில் சுற்றுறோம். 2மே சின்ன ஃபேனை தான் போடும். சென்டர் வராது, தனியாக போடும். டிஷ் வாஷர் வைக்கணும்னா இப்போ தரையிலேருந்து நமக்கு 4 அடி வேணும். அந்த ஸ்லாப் அது கட் பண்ணணுமா? ஆமாம், ஸ்லாப்பை கட் பண்ணணும். ஸ்லாப்பை வந்து இப்படி மேடை போட்டு இப்படி கொண்டு வந்து இப்படி கொண்டாடணும். உயரமாக்கணுமா? ஆமாம், டிஷ் வாஷர் வந்து 4 ஃபீட் வேணும். ஸ்லாப் அதெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கணும் முதல்ல வைக்கும்போது. இப்படி வரணும், இப்படி வந்துடும். டிஷ் வாஷ் வைக்கிற இடம் மட்டும் அப்படி உயரமாக வரும். டிஷ் வாஷர் வந்து 2 ஃபீட்லேயும் இருக்குது, 3 ஃபீட்லேயும் இருக்குது. நீங்கள் என்ன வாங்க போய் தெரியாது. சரியா? அதனால 4 ஃபீட்லேருந்து காமன். 4 ஃபீட்லேருந்து காமன். அது என்னன்னா வச்சுக்கலாம். இதுக்கு டைம் இல்லையா? எப்படி ஏறி போனாங்க? ஏறுங்க சொல்லு. அந்த இங்கே சேர்த்துக்கோ, அப்போ கரெக்டாக இருக்கும். மேஸ்திரி வர்றாங்க. மேஸ்திரி வருதுன்னு சொல்லக்கூடாது, மேஸ்திரி வர்றாங்க. இங்கே சேர்த்துக்கோ எல்லாத்துலேயும். குட் மார்னிங், வாங்க. ரொம்ப நாள் ஆச்சு உங்களை இந்த வீடியோவில் காமிச்சு. நம்ம வர்ற டைம் 2 பேரும் செட் ஆகலை. நீங்கள் சொன்னீங்கன்னா எத்தனை பேர்னு சொன்னீங்கன்னா பிரியாணி ரெடி பண்ணோம். அவன் தலை நல்லா வரணும்னு விரதம் இருக்கிறானா. மட்டன் பிரியாணி வந்து வீடு கிரகஸ்துக்கு சூப்பராக கொடுத்தாங்க. ஒரு 2 ஆடு வெட்டுவோம். அது பெட்டுக்கு நேராக வந்துடும். அது இங்கே வரும். நம்ம மேலே கட்டுவோம்ல, இங்கே போடலாம். கீழே இடைஞ்சலா இருக்கும். அது ஊஞ்சல் போட்டா கீழே அங்கே ஃப்ரீயாக இருக்கணும். எங்களுக்கு எப்படின்னா பெட்டு போடுறோம்ல, பெட்டுக்கு பக்கத்துல தான் அந்த தொட்டில் இருக்கணும். ஏன்னா தள்ளி வைக்கக்கூடாது. படுத்துக்கிட்டே அப்படி ஆட்டுற மாதிரி இருக்கணும் பசங்களை. ஆமாம்.
வறண்டால ஒண்ணு வரணும் ஊஞ்சல். குழந்தைக்கு ஊஞ்சல் வறண்டால வரணும். காத்தோட்டமாக வரும்போது அங்கே போட்டுக்கணும். வெளியே உட்காரும்போது குழந்தை அங்க சாப்பிடும்போது அங்கே ஒன்று போடணுமா, அங்கே வச்சு ஆட்டணுமா? ஒண்ணு போதும். ஆமாம். இது டைனிங் ஹாலில் ஒன்று வச்சுருக்கோம். அந்த கதவுக்கு நேரா கதவு தள்ளி வைக்கணுமா? ஆமாம், ஆட்டுறதுக்கு கரெக்டாக வசதியாக வைக்கணும்ல. இங்கே கதவு வருதா? கதவுக்கு நேராக போட்டால் இங்கே இடைஞ்சலாக இருக்கும். வச்சு விடுங்க, எங்கே போடுறோம்னு எடுது இல்லை வச்ச இதுன்றதுக்காக டைனிங் டேபிள் தள்ளி வச்சு கூட சொல்லிட்டு அவுட்டர்லாம் போட மாட்டேங்க, உள்ள சேஃபாக தான் போடுவாங்க. இப்படி இந்த பக்கம் வச்சுக்கலாம். நான் தாங்க பார்த்துக்கணும், ஆயா வேலை செய்யணும். இப்போ இங்கே சோஃபா அந்த பக்கம் இருக்கா, இந்த பக்கம் ஆட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இங்கே ஃபேன் போடுவாங்கல்ல, ஃபேனை தாண்டி போடணுங்கல்ல கரெக்டாக இங்கே வச்சிடலாம்ல. ஏன்னா நீ கிச்சனில் இருக்கும்போது பார்த்துக்கிட்டே வேலை செய்கிற மாதிரி. ஏன்னா எல்லாருக்கும் தொட்டிலுக்கு தான் கஷ்டமாக இருக்குது. இல்லைக்கா அங்கே நம்ம கதவை திறந்து வச்சுட்டு அதில் வாசலில் போட்டால் நல்லா இருக்கும்ல. ஆமாம், 2 பேருக்கு ஒரே டைம்ல கல்யாணம் ஆகி 2 குழந்தை பெற்றுட்டாங்க. ஒரு குழந்தை இந்த பக்கம் ரொம்ப கஷ்டமாயிடும். என் குழந்தைய பார்க்கல, உங்க குழந்தைய பார்க்கல, பிரச்சனை வேற வரும். குழந்தைய பார்க்குற வேலை தான் பார்க்க போறேன்னு நினைக்கிறேன் அந்த வீட்டில் வந்து. என்ன பண்றது? சரி, ரூம் போறதா பிளான் இருக்குது. நீங்க கொஞ்சம் ரேட் கொஞ்சம் கம்மி பண்ணி போட்டீங்கன்னா கொஞ்சம் எனக்கு ஈஸியா இருக்கும். மேலே ரூம் போடுறதுக்கு ரேட்டுக்கான ஒர்க் இருக்குது உங்களுக்கு. இது வேறுங்க, இந்த 12 மெம்பர் ஆடு 10 மெம்பர் ஆடுலாம் அது அதிகமாக போட மாட்டாங்க. 8, 10 போடுவாங்க. இது 10 போட்டு இது 8 போட்டு விட்ருவாங்க. அதான் போடுறது. இன்ஜினியர்ஸ் எல்லாமே அதான் பண்ணுவாங்க. ஆனால் இது எல்லாம் 12, 10 போட்டிருக்கேன். இது வந்து மெயின் பார் எல்லாம் 12 போட்டிருக்கேன். டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லாமே 10 போட்டிருக்கேன். அதே மாதிரியே ஸ்பேனும் பாருங்க, ஒவ்வொன்றுக்கு சென்டர் 6x6 வச்சுருக்கேன். எது இந்த ஸ்பேனா? இது வந்து 7க்கு 8 வைப்பாங்க. 1 அகலமாக வைப்பாங்க, இது 7 வைப்பாங்க, இது 8 வைப்பாங்க. நான் யாருன்னு தெரியுமா சார்? இப்போ நீங்க 10 நிமிஷமா ஏதோ சொன்னீங்களே, அதெல்லாம் என்னன்னே தெரியாத ஆள் சார். 6க்கு 6 தான் வச்சிருக்கேன். எதோ 6 போறீங்க லைன் சார் 6 இன்ச்சுக்கு ஒரு கம்பி. ஓ சரி சரி சரி. சரிங்களா, 6 இன்ச்சுக்கு ஒரு கம்பி இருக்கு. ஆனா 7, 8 பெருசா இருக்கும் தோற. அடுத்தவங்களுக்கு குறை சொல்லக்கூடாது, நீங்க உங்களுக்கு சொல்லுங்க. ரேட்டுக்கு உங்களுக்கு ஒர்க் எல்லாம் எவ்வளவு ஃபினிஷிங்கா கொடுத்துருக்கு. இது நடுவுல பீம்லாம் கொடுத்துருக்காப்ல அங்க வர. பீம் வேற எவ்வளவு ஹெவியா போட்டுருக்கு சொல்லுங்க. எத்தனை ராட் போட்டுருக்கு பாருங்க. 5 போட்டுருக்கு. சரத்குமார்லாம் வந்து ஊரு பிடிக்காது கம்பி அப்படின்றாரு. தர முடியாதுன்னு சொல்லிட்டு 1 ரூபாய் அதிகமாக வர ஆகிட்டேன். இப்ப எல்லாருக்கும் போடும்போது ஒரே மாதிரி தாங்க போட முடியும். 30 பேர் வயிறு நிறைய சாப்பிட்டு மன நிறைவா போட்டுங்க. ஒரே சிம்பிளா ஒரே சாப்பாடு மாதிரி பிளான் பண்ணுங்க. பிரியாணி தான். சோறு குழம்புலாம் செஞ்சிருப்பாங்க. இல்ல பிரியாணி தான். செய்ய போறீங்களா, வாங்க போறீங்களா? அதுதான் டிசைட்ல நீங்க சொல்றத வச்சு தான். ஜூஸ் என்ன கரெக்டாவா? இரண்டாவா? ஆமா. வேற என்ன வேணும்? இல்ல நீ பில்டிங் ஓனரா நான் பில்டிங் ஓனரான்னு தெரியல எனக்கு. ஆகுனா இந்த சைடுல வந்து நின்றுத. இங்கதான் காத்து வருது. எந்த சைடு போய் நின்னாலும் காத்து இங்க இருந்து தான் வருது. நல்லா தக்கர்னா வருதுல்ல. கொஞ்சம் புழுக்குனா கூட இங்க வந்து நின்ட்டா கொஞ்சம் காத்து வருது. வீடு கட்டிட்டாங்கன்னா அங்க கட்டினா வராது. உள்ள ஏகப்பட்ட ஐட்டம் வச்சிருக்கிறேன். என்ன ஐட்டம் வச்சிருக்க? ஃபோன் அடிக்குது. என்ன கிளாஸ்லாம் வச்சிருக்க? வாழைப்பழம். இந்தா வாங்க உங்களுக்கு போய் ஜூஸ் கொடுக்கலாம். ஜூஸு, சமோசா, டம்ளரு. 5-6 பேர் எல்லாரும் தானே வாங்கி வந்திருக்கேன். வாங்க சார். மேலே வாங்க சார். வெயில நின்று கொடுப்பீங்களே. சமோசா சாப்பிடுங்க சார். சமோசா கொடுங்க நான் ஒன்று சாப்பிட்டேன். நான் அங்கேயே சாப்பிட்டேன்.
திக்கல் இது நல்ல திக்கு லேயர், புரோட்டா லேயர். கொஞ்சமா கொஞ்சமா கொஞ்சமாவா? ஏய் நீ ஊத்த போதே தெரியுது. போதும் என்ன போதும் 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 அவங்களுக்கு இருமல் வரும். கையில் வாழைப்பழம் வேற இருக்கு. இன்னைக்கு டீ டைம், ஒரே கலர் கலரா வச்சு நிக்கிறாங்க. இன்னைக்கு வந்து டீ டைம் உங்களுக்கு தான் டீ டைம். அடுத்த நாள் வீட்ல வந்து எலக்ட்ரிஷியன் ஒர்க் போயிட்டு இருக்கு. எலக்ட்ரிஷியன் ஒர்க்னா மேல பைப்பு அதான் பார்த்தேன் வீடே கட்டி முடிக்கல, அதுக்குள்ள எலக்ட்ரிஷியன் வேலை போயிருந்தீங்க. இந்த தளம் போடுறதுக்கு முன்னாடி இந்த பைப்லாம் வைப்பாங்கல்ல, அந்த சீலிங் போடுறதுக்கு. சீலிங் போடுறது தளம்னா கரெக்ட் தான். வாங்க கீழே தான் தளம். மேல என்னென்ன அது தரை தளம், இது தளம் மேல போட்டுட்டு இருக்காங்க. நம்ம காலையிலே வந்திருக்கிறோம், காலையில வர முடியல. காலைல வரணும் மேடம். மணி எங்க மணி இன்னைக்கு? நேற்று 6 மணிக்கு வந்தோம். 6 மணிலேருந்து மத்தியானம் வரைக்கும் இங்கே தான் இருந்தோம். நாளைக்கு 6 மணிக்கு வரணும். வீட்டில் வேலை வெட்டியே இல்லையா? நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா சம்பளம் வருது உங்களுக்கு. நான் இங்கே வேலைக்கு வந்தால் சம்பளம் வருது எனக்கு. மேலே வந்து ஒயரு இங்கே போகுது, அங்கே போகுது, இங்கே போகுது, அங்கே போகுது. சரி, இன்னும் எங்கே என்ன இருக்கு? இங்கே வந்து 2 ஃபேனு. இது ஒரு ஃபேனு, இங்கே ஒரு ஃபேனு, இங்கே ஒரு ஃபேனு, 3 ஃபேனு. சரியா? இங்கே தொட்டில் கம்பி கட்டியிருக்காங்க. ஓ, இதுதான் தொட்டில் கம்பியா? படுக்க போட்டிருக்காங்க, அப்புறம் நிமிந்துருது. இங்கே இருக்கு ஒன்று. இங்கே இந்த இருக்கு. செர்லின் வந்து குழந்தை பிறந்து வந்தானா இங்கே தானே இருக்கணும். ஏன் அவளுக்கு வசதியாக இருக்கணும். யாரும் தொட்டில் போட போகிறதில்ல இப்போதைக்குடா. இந்த காலத்தில் தொட்டில் போடுறாங்களா? யாருமே தொட்டிலில் போடல. கூடயே படுக்க வச்சுக்கிறாங்களா? மேலே வந்து 2 ஸ்பாட்லைட் பாக்ஸு, ஒரு ஃபேன் பாக்ஸு. இங்கே 2 ஸ்பாட் லைட்டு, ஒரு ஃபேனு, ஃப்ரண்ட்டில் ஒரு 4. ஃப்ரண்ட்டில் வந்து எலிவேஷன் கோசம் 5 லைட் வச்சுருக்கோம். போர்ட்டியில் வந்து ஒரு ஃபேனு, 4 ஸ்பாட் லைட் வச்சுருக்கோம். அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா 3 ஃபேன் பாக்ஸ் வச்சுருக்கிறோம். 3 ஃபேன் பாக்ஸ் வச்சுருக்கோம். இதில் வந்து அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா பெட்ரூமில் வந்து 2 ஃபேன் பாக்ஸு, ஒரு தொட்டிலுக்கு கொண்டு வச்சுருக்கிறோம். இது தவிர இன்டர்நெட் கேபிளுக்கு பைப் வச்சுருக்கோம். ஒய்ஃபைக்கு வந்து எப்படி லைன் வரும்? லைன் வந்து நாங்கள் வெளியிலேருந்து உள்ளே எடுத்து வந்துட்டோம். ஒய்ஃபைல தந்து ஒய்ஃபை எங்கே கனெக்ட் பண்ணுறோமோ அங்கேருந்து மெயின் இன்டர்நெட்னா அங்கேருந்து டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் டிவிக்கு ப்ளஸ் பெட்ரூமுக்கு 2மே வச்சுருக்குறோம். ஓகே ஓகே. இந்த ரூமில் வந்தீங்கன்னா கிச்சனுக்கு ஃபேன் பாக்ஸு, இந்த 2மே வந்து ஓப்பன் கிச்சன்னால ஏரியா பெருசாக இருக்கும். அதனால் சென்டராக லைட் பண்ணி வச்சு விட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கோம். இங்கே ஒரு ஃபேன் பாக்ஸு. இதை தவிர இந்த வீட்டுக்கு வந்து அவுட்டு சுற்றி வந்து கேமரா லைன் போட்டு வச்சுருக்கோம். கேமரா லைன் போட்டிங்களா? நான் சொல்லணும்னு நினச்சேன். நீங்கள் நினைக்கிறேன் அதெல்லாம் நான் பண்ணிவிடுவோம். என்ன அத்தியாவசியம் ஏன்னா நான் கண்டிப்பாக பண்ணிவிடுவேன். நான் ஒரு மேலே தான் லைன் கொடுப்பாங்களோன்னு நினச்சேன். கேமரா அதுக்கு அண்டர் கிரவுண்ட் மட்டும் தான் கேமரா லைன், மேலே யாரும் வர மாட்டாங்க. ஓ, இப்போ அண்டர் கிரவுண்ட் மட்டும் தான் நாங்கள் கேமரா லைன் போடுவோம். நீங்கள் சொல்லணும் நாங்கள் அதை வந்து எதில் வரும் கேமரா லைன்? எதில் வரும்? எல்லாமே வந்து எங்கே டிவிஆர் வைக்கிறோமோ அங்கே வந்துடும். அங்கேருந்து நம்ம டிவிக்கு வந்து இன்டர்நெட் மூலிமா ஒய்ஃபை மூலிமா கனெக்ட் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம டிவியில் பார்க்க வேண்டாம், மானிட்டர் தனியாக வச்சு பார்க்கணும்னா பார்த்துக்கலாம். இல்லை பெட்ரூம் வச்சு பார்க்கலாம் பார்த்துக்கலாம். இப்போ கேமரா எங்கே மாட்டுறதுன்னு நம்ம நீங்கள் கீழே வந்து டிசைட் பண்ணிக்கலாம். நாங்கள் 4 கார்னர் வச்சுருக்கோம். எக்ஸ்ட்ரா வீட்டு என்ட்ரன்ஸ்லேயே வந்து 2 பாயிண்ட் வச்சுருக்கோம். வச்சுருக்கீங்க வீட்டு என்ட்ரன்ஸ்லேயே பார்க்குற மாதிரி. அது இல்லாமல் ஒய்ஃபை கேமரானா இப்படி சொல்லிட்டுன்னா வெளியேருந்து யாருன்னா வராங்க, அத்தியாவசியம் வராங்க, ஃபுட் எடுத்துன்னு வராங்க, டெலிவரி பண்ணுறாங்க, யாருன்னு தெரியாமல் நாங்கள் இங்கேருந்து பெல் அடிச்சு கேட்டோம்னா யாரும் பார்த்துட்டு தேவைன்னா கூட்டுவோம், இல்லைனா வேணாலும் அனுப்பிச்சி விட்டுருவோம். ஓகே ஓகே ஓகே. எல்லாரும் நான் தான் அதிகமாக பேசுகிறேன்னு சொல்கிறாங்க. நான் தான் வீட்லேயே அமைதி. சிரிப்பு வருது, தாங்க முடியலையா? அது உங்களுக்கே தெரியும் நான் எவ்வளோ அமைதின்னு. என்ன ஹாலில் என்ன வராண்டாவில் உட்காந்துருக்கேன். இங்கே தானே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துல உட்கார்றேன். நீங்கள் மேலே இருந்தீங்க, சரி நான் கீழே உட்காந்துக்கலாம். இங்கே காற்று வேறு நல்லா வருது. அதனால் இதானே நம்ம உட்கார்ற இடம். இதெல்லாம் சொன்னியா நீ? ஒய்ஃபை கனெக்ஷனுக்கு, அப்புறம் கேமராவுக்கு. ஆமாம், சொல்லலையா நீங்கள்? அவங்களே சொல்லாமல் எல்லாமே வச்சுருவாங்களாம். ஒய்ஃபை, கேமராவுக்கு, எல்லாத்துக்கும். நீங்கள் இருக்கும் போது எனக்கு என்ன கவலை சொல்லுங்களா? இப்போ தான் சொன்னாங்க, நாங்களே வச்சுட்டு வந்தோம். நீங்கள் இருக்கும் போது எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை.